செய்ய போகிறோம். சாதம், சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் பொருத்தமான இந்த சிக்கன் குழம்பை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. 1.25 கிலோ சிக்கன் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் 2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 4 டேபிள் ஸ்பூன் புளிப்பில்லாத கெட்டியான தயிர், இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். குறைஞ்சபட்சம் 1 மணி நேரமாவது இது மேரினேட் ஆகட்டும். மூடி வச்சிடலாம். பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். 3 துண்டு பட்டை, 1 நட்சத்திர சோம்பு, 4 கிராம்பு, 4 ஏலக்காய், கொஞ்சமாக கல்பாசி, 6 வரமிளகாய், சின்னதாக இருந்தால் 8 சேர்த்துக்கோங்க. 1 இன்ச் அளவுக்கு 3 துண்டு இஞ்சி நறுக்கினது, 8 பல் பூண்டு. அளவான தீயில ஒரு 30 செகண்ட் இதை பரட்டி விட்டுடலாம். இதோட 1 கை அளவுக்கு சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து வதக்கிடலாம். இதோட 4 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டேபிள் ஸ்பூன் மிளகையும் சேர்த்து மறுபடியும் ஒரு 30 செகண்ட் பரட்டி விட்டுடலாம். மல்லி ஓரளவுக்கு வறுபட்ட பிறகு இதில் 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் அரிசி, 1 டீஸ்பூன் சோம்பு, 4 கொத்து கருவேப்பிலை, 1 நிமிஷம் இதை எல்லாத்தையும் வறுத்துடலாம். இது எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. இதை எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். இது எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. இதை மிக்சி ஜாரில் போட்டு முதல்ல கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாத்திரத்தில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, 10 செகண்ட் இதை பரட்டி விட்டுடலாம். 200 கிராம் அளவுக்கு 3 பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டுடலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதில் 200 கிராம் அளவுக்கு நறுக்கின தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதங்கட்டும். தக்காளி மசிகிற அளவுக்கு வதங்கிருச்சு. 1 மணி நேரம் மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம். இந்த சிக்கனை உள்ளே போட்டுடலாம். சிக்கனை சேர்த்த பிறகு 1 நிமிஷம் இதை நல்லா பிரட்டி விடணும். இப்போ நம்ம வறுத்தரைச்ச மசாலாவை ஊற்றிடலாம். மசாலாவை சேர்த்து மறுபடியும் 1 நிமிஷம் நல்லா கலந்து விடணும். மிக்ஸி ஜார் அலசி 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அல்லது உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதோடைய 1 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பையும் சேர்த்து கலந்து விட்டுறலாம். அளவான தீயில இது ஒரு 15-20 நிமிஷம் வேகட்டும். மூடி வச்சிடலாம். இடையில அடிக்கடி கலந்து விடணும். மிக்ஸி ஜாரில் 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய், 1 டீஸ்பூன் சோம்பு, 2 டீஸ்பூன் கசகசாவை ஊற வச்சிருக்கேன். இதை ஊற்றிடலாம்.
2 டேபிள் ஸ்பூன் முந்திரியையும் ஊற வச்சுருக்கேன், இதையும் போட்டுடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். குழம்பு கொதிச்சு வந்திருக்கு. சிக்கன் ஒரு 3/4 பதத்துக்கு வெந்திருக்கு. இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டை ஊற்றிடலாம். கூடவே மிக்ஸி ஜார் அலசி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தேங்காய் அரைச்சி ஊற்றி கலந்து விட்ட பிறகு உப்பு சரி பார்த்து போட்டுக்கலாம். நான் 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன், இது சரியாக இருக்கும். மறுபடியும் இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். நம்மளோட சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த ஃப்ளேவர் குழம்புக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இதோடையே பொடியாக நறுக்கின மல்லி இலையும் தூவி கலந்து விட்டு இறக்கிடலாம். 5 பேர் சாப்பிடக்கூடிய அளவில் அருமையான சுவையில் நான் செஞ்சுருக்கிற இந்த சிக்கன் குழம்பை இதே மாதிரி இதே அளவுகளோட நீங்களும் செய்து பாருங்கள்.